நம்மளோட சொந்த வீடு சொல்றதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்து நம்ம வீடு எவ்வளவு தூரத்தில் இருக்கு, நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர தூரம், ஹாஸ்பிட்டல் தூரம், மெயின் ரோட்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒரு வீடை ஃபைனலைஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம சொந்தக்காரங்க மத்தியில இவங்களெல்லாம் தாண்டி ஒரு வீடை வாங்குறதுக்குள்ள கல்யாணத்தை கூட பண்ணிடலாம் போல் இருக்கு. ஆனா ஒரு வீடை வாங்குறது இவ்வளவு சிரமமான காரியமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப சிரமம். யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட வீட்டுல நம்ம அம்மா அப்பா நம்ம குழந்தைகளோட நம்ம வீட்டுல வளர்ற சந்தோஷத்தை பார்க்கும் போது அது சந்தோஷமா தான் இருக்கணுமே தவிர அது நம்மளுக்கு கடமையா இருந்துடக்கூடாது. ஒரு அழகான வீடு நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு புது சொந்தனே சொல்லலாம். எப்படி ஒரு திருமண நாள்ல நம்ம ஒரு சந்தோஷம் அடைகிறோமோ, எப்படி நம்ம குழந்தைங்க பிறக்கும் போது ஒரு சந்தோஷம் அடைகிறோமோ, அதே மாதிரிதான் ஒரு புது மனை வாங்குறதும். இந்த புது மனை அப்படின்றது அடுத்து நம்மளோட குடும்பங்கள் செழிக்கக்கூடிய ஒரு இடம், நம்மளோட சொந்தங்கள் செழிக்கக்கூடிய இடம், நம்மளோட சந்தோஷங்கள் வளரக்கூடிய இடம். இடம்னு சொல்லும் போதுதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. வீடுன்றது தரத்தை சார்ந்தது, ஆனா இடம்ன்றது வளர்ச்சியை சார்ந்தது. நம்ம போடக்கூடிய பணம் ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு இடத்துல நம்ம முதலீடு செய்யுது. நம்ம சமூகம் வளர்றதும் இல்லாம நம்ம சமுதாயமும் வளரும், நாமும் வளரும்.